நேயர்களே, தற்போது காசாவுடைய நிலை மிகுந்த மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காசா சிட்டியில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள். ஒரு பெரிய சிட்டி தான் காசா சிட்டி. இஸ்ரேலுடைய இப்போ தற்போதைய திட்டம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் எப்படி கோலான் குன்றுகளை ஆக்கிரமித்தார்களோ அதை போன்று முழுமையாக பலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதற்கு இயலாது என்ற ஒரு நிலைக்கு வந்த பின்பு காசாவை முதலிலே இது ஒரு பெரிய திட்டம் ஆக்கிரமித்து அதில் படைகளை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு மற்ற பகுதிகளை நாம் பார்த்து கொள்ளலாம். அதற்காகத்தான் மக்களை தெற்கு பகுதிக்காக அவர்கள் அனுப்புகிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தெற்குல எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அனுப்பி வருகிறார்கள் என்றாலும் கூட ஐடிஎஃபினுடைய திட்டம் ஒரு மிக முக்கியமான மக்கள் கிட்டத்தட்ட 70,000-80,000 மேற்பட்டவர்கள் அவர்கள் டிஸ்பிளேஸ்டு. ஏனென்று சொன்னால் குண்டுகளுக்கு பயந்து இங்கே இடம் மாறி இருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. அங்கு உணவு இல்லை, தங்குறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை, வெட்ட வெளி, கடுமையான வெயிலினுடைய கோரப்பிடி, மருத்துவம் கிடையாது. இதெல்லாம் எப்படி என்று தெரியவில்லை. மிக மோசமான இந்த திட்டத்தில் தெற்கு காசாவில் ஹமாஸ் வந்து இந்த மோசமான ஒரு நிலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கான் யூனிஸினுடைய இராணுவ செயல்பாடுகள் மீண்டும் தொடர்கிறது. ஜபாலியாவுடைய சுரங்கப்பாதைகளும் கூட அழித்ததாகவே ஐடிஎஃப் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை தாண்டி ஹமாஸ் வீரர்களை அவர்கள் சுற்று கொண்டதாகவும் கூட இஸ்ரேல் தமது செய்தியிலே சொல்கிறது. காசாவினுடைய பொதுமக்கள் வெளியேற்றுவதற்கு தெற்கு பகுதியில் மக்கள் நோக்கி காசா சிட்டியை சிதைப்பதற்காக அவர்கள் இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். காசாவுடைய நெட்ஸாரிமில் ஏவப்பட்ட ட்ரோன்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, முதலாக தற்போது ஒரு புதிய சவாலை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. அதாவது ஹூதிகள் இதுவரைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே தான் தாக்கி கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் முதலாக இஸ்ரேலுடைய படைகளை குறிவைத்து நெட்ஸோரியம் பகுதிகளில், அதாவது பிலடெல்பி காரிடார், நெட்ஸோரியம் முழுமையாக இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் பலஸ்தீனத்திலே ட்ரோன்களை வீசி தற்கொலை தாக்குதல்களை ஹவுதிகள் நடத்தியிருப்பது இனி வருங்காலத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று புரியப்படுகிறது. இது ஒரு புதிய சவால் தான். இஸ்ரேல் நாட்டுக்குள் வீசி கொண்டிருந்த அந்த ட்ரோன்களும் மிசைல்களும் தற்போது பலஸ்தீனத்தை நோக்கி இவர்களை குறிவைத்து பிலடெல்பி காரிடாரில் வீசப்படுவது ஒரு பெரும் சவால் என்றும் சர்வதேசம் தற்போது செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தெற்கு காசாவில் மக்கள் வாழ்வதற்கு எந்த வழிவகையும் இல்லை. இதற்கிடையில் கலோனியல் ஐடிஎஃபினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு, த ஃபால்ஸ் ரூமர் என்று அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். எது ஃபால்ஸ் ரூமர் என்றால், அவங்க எப்பவுமே அப்படித்தானே, நாங்கள் தெற்கு காசாவில் வசதிகள் இல்லை என்று சொல்வது ஒரு திட்டமிட்ட பொய். அங்கே கேம்பஸ்ஸு, டென்ட்டு எல்லாமே நாங்கள் வந்திருக்கிறோம், மக்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம், மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தண்ணீர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டிஸ்பிளேஸ்டு பீப்புள் என்பதை கர்னல் ஆதராய் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் தம் கருத்தில் தெரிவித்திருக்கிறார். இதே சமயம் 80,000 பீப்புள்ஸ் அங்கிருந்து வெளியேறியதாகவும், ரஃப்லி 5,000 மக்கள் நார்த்து காசாவில் தயர் அல் பலா, சென்ட்ரல் ஸ்டீப், கான் யூனிஸ் டு சவுத் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 20 இது ஆரம்பித்திருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகுது. இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னால், இந்த போரில் 99வது டிவிஷன் ஸ்ட்ரைக்ஸ் ஹமாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க இஸ்ரேலுடைய அறிக்கை,
162வது டிவிஷன்ஸ் ஃபைட்டிங் இன் ஜபாலியா ஹமாஸோடு, 36வது படைப்பிரிவு கேன் யூனிஸில் கிட்டத்தட்ட 62,895 பேர் நேற்று மாலை வரை மரணித்திருக்கிறார்கள். கிடியன் சார் இந்த போரில் இப்பொழுது நடக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளிவிவகார துணை செக்ரட்டரி மார்க் ரூபியோவை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார் வெள்ளை மாளிகையிலே அவர் சந்தித்திருக்கிறார். வாஷிங்டனில் இந்த சந்திப்பிற்கு பிறகு பலஸ்தீனம் ஒரு வகையும் உருவாகாது என்றதை கிடியன் சார் அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ சொன்னாலும் கிடியன் சார் இதை உறுதி செய்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா செய்கின்ற இந்த அநியாயத்தை கேட்பதற்கு நாதியற்ற நிலையில் அந்த மண்டலத்தில் இருப்பவர்கள் மாறி போய்விட்டார்கள். நான் நேற்றைய ஒரு காணொளியில யுஎன்னுடைய முன்னாள் பொலிட்டிக்கல் ஆலோசகர் மிஸ்டர் கண்ணன் அவர்களை நான் பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டியிலே பலஸ்தீனர்கள் சொல்வது என்னவென்றால், எந்த காலத்திலும் அரபுகள் எங்களுக்கு உதவி செய்ததில்லை, யூதர்களை விட அரபு நாட்டினர் எங்களுக்கு அதிக கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் என்று அவர் அந்த பேட்டியிலே செவ்வியிலே அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகவேதான் 62,895 பேர் இறந்திருக்கிறார்கள், 1,45,000 பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள், 80 விழுக்காடான கட்டிடங்கள் அழிந்து போயிருக்கிறது, கர்ப்பிணிகள் குழந்தைகள் உணவற்று மடிந்து கொண்டிருக்கிற சூழல் காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோவை வாஷிங்டனில் சந்தித்த பிறகு எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி யூத நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார் பலஸ்தீனம் ஒருபோதும் உருவாகாது என்ற கருத்தை அவர் ஆணித்தனமாக பதிவு செய்திருக்கிறார். அமெரிக்கா இதற்கு பின்னாலே இருந்து எல்லா திட்டங்களையும் தயாரிக்கிறார்கள் என்பது உறுதி உறுதி உறுதி. இந்த நிலையிலே ரஃபாவில் நடந்த கடுமையான மோதலில் அந்த குறிப்பாக நாம் அதை பார்த்தீர்கள் சொன்னால், அந்த மோதல்ல எப்படியோ ஒரு பெரிய குழுக்களை ஹமாஸ் அளித்திருக்கிறது. அவர்கள் ஒரு வீட்டிலே பரிசோதித்து பார்த்தார்கள், அந்த வீட்டிலே யாரும் இல்லை. அதற்கு பின்பு அவர்கள் வெளியே வந்த பிறகு உள்ளே இருந்த ஹமாஸ் வெளியே வருவதை போன்று சமிக்சை காட்டியவுடன் இவர்கள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். ஓடுகிற போது அவர்களை துரத்தி துப்பாக்கியால் சுட முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் தப்பிவிட்டார்கள் ஹமாஸ். அதற்கு பிறகு பெரிய குழுவாக அந்த கட்டடத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். யார்? இஸ்ரேலுடைய படைப்பிரிவை சார்ந்தவர்கள். எதிர்பார்த்து உள்ளே சென்று ஹமாஸ் உள்ளே இருக்கிறார்கள், அவரை வேட்டையாட வேண்டும் என முயற்சியிலே ஹைஃபாவில் அந்த அவர்களுடைய முயற்சிகள் ரஃபாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில உள்ளே பார்த்தால் சில கம்பி துண்டுகள் மட்டும்தான் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் உள்ளே பெரும் கொத்தாக ஐடிஎஃப் வீரர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு கதவுகளை வாசல்களை அடைத்து வெளியே வர முடியாத எல்லா பகுதிகளிலும் வெடிகுண்டுகளை வைத்திருந்தார்கள். அது ஒரு ஆட்டோமேட்டிக் தன் செயலால் அது முழுமையாக அவர்கள் பொத்தானை அழுத்தி பயங்கர வெடி சத்தத்தோடு அந்த கட்டிடம் உருக்குலைந்து போனது மட்டுமல்ல, உள்ளே இருந்தவர்கள் கதறினார்கள். அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு பெரும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூட அங்கிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. ஆக மாறி மாறி இந்த தாக்குதல்கள் எல்லை மீறி போகிறது. கட்டட விளிம்புகள் அதே சமயம் உள்ளிருந்து வந்து தாக்குறது, ஆம்புஷ் தாக்குது, ஸ்னிப்பர் கன் ஃபயர் தாக்குதல்கள், ஆர்பிஜி, மோட்டார் செல், ராக்கெட் ப்ரொஃபல்டு கன் என்று இப்படி பல விதங்களில் யாசின் 105 ஷார்ட் ரேஞ்சஸ் மிசைல் அட்டாக்ஸ், இது ஒரு மல்டிபிள் அட்டாக்ஸ், அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த கூட்டுச்சதியிலே அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸின் மூலமாக நமக்கு புரிந்திருக்கிறது. வாஷிங்டனில் மார்க்கோ ரூபியோவும் கிடியன் சாரும் பலஸ்தீனம் உருவாகாது என்று சொன்னதிலிருந்து உங்களுக்கு புரிகிறது, நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவுடைய இந்த கூட்டு சதியும் மற்றும் காசாவில் மக்களை குறித்து அமெரிக்க அதிபர் நடிக்கின்றார். அவர் ஒரு யூதர் தான். யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் செல்கிற போது நான் ஒரு யூதன் என்று சொல்வதில்
வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்ன அதே மனிதர் நிச்சயமாக யூதர்களுக்கு சமாதானத்தை எல்லாம் நீர்த்து போகிற ஒரு நில முடிவை அவர் எடுத்திருக்கிறார். ஆகவேதான் அமெரிக்கா இவரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிற செய்தியும் நான் தொடர்ந்து உங்களுக்கு தரப்போகிறேன். ஒரு பசப்பு வார்த்தைகளை உலகத்திலே கொடுத்து கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய நயவஞ்சகத்தனத்தை அரபுகள் புரிந்தும் அரபுகளால் ஒன்றும் செய்ய முடியாத மாபெரும் இழிவான நிலைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்டீவ் விட்காஃபுடைய திட்டமும் பசப்பு வார்த்தை, அமெரிக்காவினுடைய திட்டமும் பசப்பு வார்த்தை. காசா நகரை முழுமையாக மக்கள் இல்லாத ஒரு ஆரவாரமற்ற ஆள் இல்லாத பகுதியாக உருவாக்கி அவற்றில் அமெரிக்காவினுடைய உத்தரவுப்படி இஸ்ரேல் படைகளை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவேதான் ஹவுதிகள் பிலடெல்பி நெட்ஸோரிம் பகுதிகளில் அவர்கள் ராக்கெட் தாக்குதல்கள், அதாவது மிசைல் அட்டாக், அது ட்ரோன்கள் தாக்கியிருப்பதை நாம் புரிந்து கொள்வது இது ஒரு பெரும் சவால் என்றே சொன்னேன். 1967, 72 யாங்கி பூரித்தத்தை போன்ற ஒரு மெனவரபிள், அதாவது ஒரு டீப் கான்ஸ்பிரசி பிளான் அவர்களுக்கு பின்னால் அது இருக்கிறது. அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதை தான் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையிலே பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு சிறை தண்டனை உறுதி என்று அங்கிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. அவன் கத்தர்கேட் ஊழலிலே சிக்கியிருக்கிறான். அந்த ஊழலில் தற்போது இஸ்ரேல் வரலாற்றில் முதலான ஊழல் ஒரு ஆசாமியாக, ஒரு மன்னனாக, ஒரு பிரதமராக அவர் மாட்டியிருக்கிறார். பாரிய இந்த போராட்டமும் மக்கள் எழுச்சியும் இஸ்ரேலுடைய ஒரு அன்ஸ்டபிலிட்டி, அதாவது நிலையற்ற ஒரு தன்மைக்கு, அன்செர்டினிட்டி, நிலையில்லாத ஒரு நிலைக்கு அங்கே உருவாக்கி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது இப்பொழுது அவர் நமக்கு கிடைத்த ஒரு செய்தி சோர்ஸ் மிக முக்கியமாக சொல்வது, இதிலிருந்து இந்த கத்தர் கேட் ஊழலிலிருந்து சிக்குண்டால் இவன் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தன் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ட்ரம்பை துணைக்கு அழைத்த போதும் ட்ரம்பு வரமறுத்து விட்டதாகவும் கூட செய்திகள் தெரிவிக்கின்றது. கத்தர்கேட் ஊழல் ரொம்ப முக்கியமான ஊழலாக பேசப்படுகிறது. அந்த மக்களால் இவன் வெறுக்கப்படுகிற மனிதராக பெஞ்சமின் நெத்தானியாகு மாறி போயிருக்கிறார். ஆகவே எதிர்க்கட்சியின் பலம் தற்போது அதிகரித்து வருகிறது. வலதுசாரிகளுடைய இணைப்பில் மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளை இவர் மேற்கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டு அதிகரித்து வருகிறது. ஹமாஸ் உடைய இந்த நிலையில் கத்தர் அமெரிக்காவோடு கூட்டாளி மட்டுமல்ல, இவரோடு கூட்டாளியாக இருக்கிறார் என்பது வேடிக்கைக்கும் வினோதமானது. ஹமாஸுக்கு பணம் கொடுப்பதும் கத்தர், இவனோடு நட்புறவோடு இருப்பதும் கத்தர் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட சிறையில் அடைக்கும் நிலைக்கு அவர் தள்ளப்படும். ஏனென்றால் லிக்குட் பார்ட்டியிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது, பொதுமக்களிலிருந்து எதிர்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக இது அவருடைய பிரதான எதிரிகளிலிருந்து அவர் சிக்க போகிறார். இந்த ஊழல் குற்றச்சாட்டு தனது நண்பனை அழைத்து கூட தான் செல்ல முடியவில்லையே என்று ட்ரம்பினுடைய மனம் வருந்துகிறதாகவும் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கத்தர்கேட் ஊழலில் நீதி ஒருபோதும் சாகாது என்று முன்னாள் யாயிர் கோலான் அவர்கள் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சியினுடைய பிரதானமான தலைவர். அமெரிக்க அதிபர் தன் கருத்திலே இது ஒரு சூரிய வேட்டை என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ட்ரம்ப் எப்படியாவது இவரை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அதை தள்ளுபடி செய்யுங்கள் என்றே அவர் ஓப்பனாக ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். இந்த நிலையில் கத்தர்கேட் ஊழலும் எதிர்த்தாக்குதல்களும் தெற்கு பகுதிகள் மக்கள் இடமாற்றம் செய்வதும் பெரும் பிரச்சனையிலே சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே சர்வதேச செய்தியில் ஒன்று பெரிய செய்தி என்னென்றால், ஈரானோடு 12 நாள் இஸ்ரேல் நடத்திய போரில் ஈரானுடைய பாரிய அழுத்தங்களை எல்லாம் தாங்கும் துணை நண்பனாக இருக்கும் ரஷ்யாவினுடைய புதின் ரகசியமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்ததாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இந்த 20 ஆண்டு காலம் உறவு ஹலோ என்றும் அந்த செய்திகள் நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த செய்தியின் ஊடாக என்ன என்று சொன்னால், ஈரானுடைய கவுன்சில் மெம்பர் முஹம்மது சத்தாருடைய இந்த கருத்து பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சத்தார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஈரான் உடைய ரடார் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் அவர்கள்
தாக்குதல் நடத்தினார்கள். எப்படி தாக்குதல் நடத்தினார்கள்? அனைத்தையும் ரஷ்யா தான் இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ற ஒரு பூகம்ப அரசியலை அவர் பெரிய அளவில் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஈரானும் ஆடி போயிருக்கலாம் என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது சாதாரணமான உறவாக செல்லவில்லை. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு முக்கூட்டணியை அவர்கள் அமைத்திருந்தார்கள் அந்த பிராந்தியத்தில், ஆசிய மண்டலத்தில். ஆகவே சீனாவும் ஈரானும் ரஷ்யாவும் எவ்வளவு பிரபலமான ஒரு தேசங்களாக இருக்கிற போது இந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கக்கூடிய முஹம்மது சதார் அவர் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. அவர் யார் என்னால் ஈரானுடைய எக்ஸ்பீடியன்சி த கவுன்சில் மெம்பர். அவர் இந்த எக்ஸ்பீடியன்சி கவுன்சில் என்பது மிக முக்கியமாக சுப்ரீம் தலைவருக்கு ஆலோசனை தரக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்சி கவுன்சில் மெம்பர். அவர் தான் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஈரான் பற்றி நிறைய தகவல்களை அவர் பரிமாற்றியிருக்கிறார் சத்தார். இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி துல்லியமாக ஈரானை தாக்கியது என்ற கேள்வியும் முஹம்மது சதார் எக்ஸ்பீரியன்சி கவுன்சிலுடைய மெம்பர் அவர் பிரதானமாக எடுத்திருக்கிறார். இதற்கிடையிலே ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி இது தனிப்பட்ட கருத்து, அரசின் கருத்தல்ல என மறுதளித்திருக்கிறார். அதே போன்று ஈரானுடைய ப்ராசிக்யூட்டர்ஸ் அலுவலகம் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்பதை அவர்களும் உடனடியாக இந்த அலுவலகம் மறுத்திருக்கிறது. ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்டுகள் காலதாமதமானதையும் துருக்கிக்கு அவர்கள் வழங்குவதும் கூட முகமது சதாருடைய குற்றச்சாட்டில் ஈரானுக்கு எந்த விதத்திலும் ரஷ்யா உதவிடவில்லை என்றும் ரகசியமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்தார்கள். நிலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா உதவி செய்தது என்ற ஒரு பெரும் பூகம்ப அரசியலை அவர் கிளப்பியிருக்கிறார். ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்டுடைய கால தாமதங்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஜுடிஷியரி மற்றும் டாப் லெவல் கமிட்டி இதை நம்பவில்லை. அவர்கள் உடனடியாக கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் ஆன்டி ரஷ்யன் இவர் சத்தார் என்று தற்போது ஒரு பார்வையும் வந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் இன்றைய செய்தியின் ஊடாக இது சாதாரணமான செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஈரானுடைய நிலைகளை ஈரானுக்கு 36 அதாவது ஷஹாதத் போன்ற பலவிதமான தற்கொலை ட்ரோன்களை கொடுத்து உக்ரைனை அழிவிற்கு உட்படுத்தியது ஈரான். அப்படிப்பட்ட ஈரானுடைய தொழில்நுட்பத்தை, ஈரானுடைய இராணுவ நிலைகளை, ஈரானுடைய ரெடார் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலுக்கு காட்டி கொடுத்ததால் அவருக்கு என்ன நன்மை என்பது புரியவில்லை. முகமது சதாருடைய ஒரு எக்ஸ்பீரியன்சி கவுன்சில் மெம்பர், வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமினி. ஆகவே தான் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஷியலும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் மற்றும் உண்டான எல்லாம் தரவுகளும் அங்கிருந்து அவருக்கு எதிர்க்கிறது. டிஃபென்ஸ் இது எல்லாமே அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கொதிநிலை அரசியல் மத்திய கிழக்கில் தற்போது உருவெடுத்திருக்கிறது. அதே போன்று பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பெரும் அவல நிலைக்கு உருவாகி இருக்கிறார்கள். பெஞ்சமினை சுற்றி இதுவரை வரலாற்றில் இல்லாத கத்தர்கேட் ஊழல் அவரை சிறைக்கு தள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது. அவனை காப்பாற்றுவதற்கு இது சூரிய வேட்டை என்று அமெரிக்க ஜனாதிபதியுடைய கருத்து. ஆகவே இந்த போர் நிலைகளை நேற்று இஸ்ராயில் ஜமீருடைய கருத்தும் நாம் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். அடுத்த பல செய்திகளோடு நாம் உங்களை சந்திப்போம். நன்றி.